போறீங்க? உறுப்பினராக கூட இல்ல, ஆனா என்ன செஞ்சு காட்ட முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல. எந்த பிரச்சனை நீங்க? நீங்கள் அதிமுக உறுப்பினரே கிடையாது என்றும் உங்களால் என்ன செய்ய முடியும் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கருத்து தெரிவித்துள்ளார். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரசிட்ட. ஒரு நாள் நியூஸுக்காக பேச மாட்டேன். எதனால சொல்றேன்னா, முதல்ல இப்ப 500 இது யார் கொடுக்க சொன்னா இவங்கள, இந்த திமுக அரசாங்கத்தை? அப்ப மக்களை ஏமாத்துறது என்ன? அதுல என்னென்ன சொன்னீங்க? சொன்னது ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி எல்லாம் இந்த போய் சொல்லிக்கிட்டு ஓட்டு வாங்கறது, அந்த இது தேர்தல் சமயத்துல பணம் கொடுக்கறது, அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது, இதெல்லாம் எதுக்கு? உங்களால யாரு பெண்கள் உங்கள்கிட்ட எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னா கேட்டாங்க? இல்லையே. எல்லாருக்கும் அங்கங்க தாராளமா பஸ் இருந்தாலே போருமே. நீங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு, அது 1 2 இல்ல, 500 விஷயத்த சொல்லி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு, இப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? இந்த 25ல இருந்தே இப்ப வேஷம் போட ஆரம்பிப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனிமே அந்த வேஷம்லாம் எடுபடாது அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் மக்களுக்கு ஒன்றும் புரியலன்னு. மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உறுப்பினராக கூட இல்ல, ஆனா என்ன செஞ்சு காட்ட முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல. எந்த பிரச்சனை நீங்க? புதிய தலைமுறையா? சரி, நல்ல கேள்விதான். அதாவது 40 வருஷமா அந்த கட்சியில இருக்கு, புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில எடுக்கலாம், எங்க கட்சியில எடுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்க வேற கட்சியில சொல்லலாம், எங்க கட்சியில இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவு தான் நிக்கும். அதை பார்க்க தான் போறீங்க 26. அதிமுகவுல பல அணிகள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி சிறப்பா கட்சியை வழிநடத்திட்டு போறான்னு சொல்றாங்க. ஏங்க, யாரு என்ன பண்ணாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.